சொல்லப்படுமா? மாணவர்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது குடும்பமா பள்ளிக்கூடமா? மாணவர்கள் யாரு? வளர்ச்சி என்ன? தினமும் வருகிறேன் மம்மி அப்படியா? அறிவு சார்ந்த சமுதாயம் சார்ந்த அறிவை வளர்த்துக் கொள்வது மாணவருடைய வளர்ச்சி. சரியா? அந்த வளர்ச்சிக்கு அறிவு சார்ந்த சமுதாயம் இருக்கு. பொருளாதாரம், அரசியல், வரலாறு. சரியா? இது எல்லாத்தையும் நம்ம இதில் தெரிஞ்சு வளரணும். அந்த வளர்ச்சிக்கு தானே, அந்த வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருப்பது, உறுதுணையாக இருப்பது உங்க வீடா இல்ல கேட்கமா? சரியா? இதை பேசுறதுக்காக கேட்கலாம் கிடையாது, குடும்பமே அப்படின்னு பேசுறதுக்காக நம்ம அஸ்வினி இருக்காங்க. வணக்கம். ஜோஷோஜி ஆண்டோ இருக்காங்க. ஐலண்ட் டாமஸ் இருக்காங்க. கவிஞரா இருக்காங்க. இவங்க பயங்கரமா பேசுவாங்க. தெரியுமா தெரியல? பள்ளிக்கூடமே அப்படின்னு நம்ம ஸ்கூல்ல பெருமைப்படுத்துறதுக்காக இவங்க வந்திருக்காங்க. சோபிதா, ஜஸ்டின் லியோனா, பூர்வி, தியா. ஓகே, இவங்க எங்கெல்லாம் பேசுவாங்க சொல்றீங்க? குடும்பமா பள்ளிக்கூடமா? குடும்பமே அப்படின்னு நமக்கு ஆரம்பிக்கிறாரு அஸ்வினி. பாருங்க, வாங்க அஸ்வினி. பழக்க வழக்கத்தை சொல்லிட்டு குடும்பம் அப்படின்னு அவங்க பேசிட்டாங்க. குடும்பம் மட்டும் இருந்தது. மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். அஸ்வினி சொன்னாங்க 3 வயது இருக்குமே எல்லா குடும்பமும் குழந்தைகளை பார்த்துருக்கு. ஆனா இல்லை, ஆனா குழந்தைங்க வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பள்ளியில தான் படிக்கிறாங்க. நேரத்துக்கு சாப்பிடுறது, நேரத்துக்கு விளையாடணும், எல்லாமே வந்து ஒரு கண்ட்ரோலா வந்து பள்ளியில வச்சிருக்காங்க. இதே அவங்க வீட்டுல இருந்தா அப்பப்ப பண்ணுவோம், அப்பப்ப சாப்பிடணும்னு இருப்பாங்க. இவங்க வந்து பழக்க வழக்கங்கள் கற்றுக் கொடுக்கிறது குடும்பம். சமப்படி பேசுறாங்க. பழக்க வழக்கங்கள் நெறிமுறைப்படுத்துறாங்க. ரோட்ல போகணும் அப்படின்னு சொல்றது யாரு? பள்ளிக்கூடம் அப்படின்றாங்க. ஜோஷுவா என்ன பேச போறீங்க? அது பேசுங்க. மாணவர்களின் வளர்ச்சிக்கு உறுதியாக இருப்பது குடும்பமே என்று சொல்ல பேச வந்தேன். சோபிதா சொன்னாங்க 3 வயசுக்கு அப்புறம் பள்ளியில தான் சேர்க்கிறாங்க. ஆனா பள்ளி நம்ம குழந்தைக்கு என்ன கரெக்டான எப்படி இருக்கணும், எப்படி அங்கதான் எப்படி வளருவோம், அது நல்ல அவங்க பிடித்த பள்ளியா இருக்கணும்னு தேர்ந்தெடுத்தது யார் என்றார்களே? குடும்பம் தானே. ஆனா இதுவே நம் பள்ளிக்கு போனாலும் நம்ம கூட இருந்து நம்ம காலையில எழுப்பி விட்டு சாப்பாடு முடிஞ்சு நம்ம கலப்பி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பது யார் என்றார்களே? அது மட்டும் இல்ல ஈவினிங் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் கொடுத்து படிக்க வச்சு நம்ம வந்து நல்லா புரியுற மாதிரி படிக்க வச்சு நம்ம வந்து சொல்லி கொடுத்து யார் பண்ணுவாங்களே? வீடு படம் கொடுக்குறாங்க. பள்ளிக்கூடத்துல வீடு படம் கொடுக்குறாங்க. அதை சொல்லி கொடுத்து யார் பண்ணுவாங்களே? நேற்று கூட தான் ஃபெஸ்டிவல் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. ஆனா அவங்க வந்து அறிவு மட்டும் அறிவிக்கிறாங்க. ஆனா நம்ம சமைச்சா இருக்கு, கஷ்டப்பட்டு சமைச்சா நம்ம இன்கிரீடியன்ஸ்லாம் என்னதான் நாங்கள் ஆசிரியர்கள்
ஆசிரியர்கள் அறிவை கொடுத்தாலும் அந்த அறிவை எவ்வாறு மேம்படுத்துவது பயன்படுத்துவது அப்படின்னு சொல்றது உண்மைங்க. உங்க காலையில எதிர்க்க வச்சு 6 மணிக்கு இந்த மாதிரி சொல்லி 4 மணிக்கு எதிர்ப்பவன், 3 மணிக்கு எதிர்ப்பவன் முடிவன், 4 மணிக்கு எதிர்ப்பவன் 5 மணிக்கு எதிர்ப்பவன் அறிவாளி, 6 மணிக்கு எதிர்ப்பவன் சுத்திசாலி, 7 மணிக்கு எதிர்ப்பவன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாத்ரூம் சொல்லி இவ்வளவு கொடுமையை தாங்கி எல்லாத்தையும் ட்ரெஸ் போட்டு பெல்ட்டை காணா, ஐடி கார்டு காணா அப்படின்னு கத்தி கூட்டிட்டு வருது யாரு? குடும்பம்னா நீங்க உணவத்துலாம் சொல்லிட்டீங்க, ஆனா செஞ்சு கொடுத்தது யாரு? அப்பா அம்மா தானே. சரியா? அப்ப இதெல்லாம் தெரியுது. அது பெரிய பாட்டு வந்தாரு. என்ன சொன்னாரு? குடும்பம் ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்காரு. அப்ப குடும்பம் முக்கியமா இருக்கணும். சரியா? முடிஞ்ச மட்டும் இப்ப ரிசல்ட் இருக்குமா வேணாமா? வாங்க பூர்வி சாரி பூர்வி ஜஸ்டின் தேவன வாங்க. ஆமா ஜஸ்டின் என்னதான் குடும்பம் சொல்லி கொடுத்தாலும் குடும்பமா நடைமுறைப்படுத்துது. உணவகத்துல நேற்று நிக்க வருன்னு உங்களுக்கு தெரியும். இதை சொல்லிக்கிறது யாரு? சொல்லி தருவது யாரு? சரியா? சொல்லிக்கிறது யாரு? உங்களுக்கு ஆசிரியர் இருக்காங்க, பள்ளிக்கூடத்துல இருக்காங்க. அப்ப எதுக்கு தெரிஞ்சது? பள்ளிக்கூடத்துல தெரிஞ்சது. அப்படிதான் அகண்டவர் இல்லையா? வாங்க. மிக அருமை ஐலன் தாமஸ். அறிவை வளர்க்கிறதுக்கு பள்ளிக்கூடம் தேவை. தாமஸ் அங்கேயா படிச்சாரு அப்படின்னு கேட்கிறாரு. அங்கேயா படிச்சாரு, ஸ்கூல்லையா படிச்சாரு? அவர் வந்து பல்பை கண்டுபிடிச்சாரு. உங்க குடும்பம் ஓகே தானே? சரியா? குடும்பம் தாமஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காருல்ல. இப்ப வீட்டுல இருந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் தானே? இல்லையா? பூர்வியா இல்லை? அம்மாவா இல்லையா? இல்லையா? அவங்க இப்ப நீங்க வீட்லயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் சொல்லுவாங்க இங்க போட்டிகள் நடக்குது, இந்த போட்டிகள் நடக்குது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு போட்டிகளே வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் இல்ல நண்பர்கள் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க, இது நீங்க இங்க போட்டி நடக்குது, நீங்க போய் கலந்துக்கலாம் அப்படின்னு. மழையிலேயே வகுப்பு. இப்ப ஒரு சில பெற்றோர்கள் நினைப்பாங்க எப்படா 3 வயசு ஆகும், எப்படா பள்ளிக்கூடத்துல பசங்க சேர்க்கலாம் அப்படின்னு. ஆனா அவங்க 12 வருஷமும் புத்தமுடைய விஷயங்கள் அவங்க தான் நடத்துறாங்க. நன்றி நன்றி நன்றி. என்னதான் வந்துட்டு வீட்டில் இருந்தாலும் பள்ளிக்கூடம் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காரு. தாமஸ் ஆல்வா எடிசன் எப்படி கண்டுபிடிச்சாலும் சொல்லித்தருது. சரியா? பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்தானே தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி தெரிஞ்சிருக்கீங்க. வீட்டில் இருந்து தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி தெரிஞ்சிருக்கீங்களா?
தெரிஞ்சிருக்கீங்களா? மாட்டி அப்போ வழிபட தெரிஞ்சது வழிபட தெரிஞ்சது என்னப்பா என்னது வாங்க. சட்டமன்றத்துக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுக்கும் நண்பர் அவர்களுக்கும் என் கல்லறிவுடைய ஆசிரியர்களுக்கும் என் அன்புமிக்க நண்பர்களுக்கும் வணக்கம் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சோபிதா அவர்களுக்கு நான் 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பள்ளிக்கூடத்துல தான் அனுப்புவாங்க. ஆனால் பள்ளிக்கூடத்துல அனுப்புறதுக்கு 8 மணி நேரம் தான் பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க. மிச்சம் 14 மணி நேரம் அவங்க குடும்பத்தோட இருக்கும்போது ஒவ்வொரு மதியம் குடும்பம் ஒவ்வொன்றும் சொல்லி தரும். பள்ளிக்கூடத்தில் கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸ் அசைன்மெண்ட்ஸ் அதெல்லாம் கூட தான் சொல்லிக் கொடுப்பாங்க குடும்பம். அவங்களுக்கும் தெரியும், அவங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் மாதாபிதா குரு தெய்வம் என்ற வழியில் கூட மாதாபிதா என்ற குடும்பத்தினரே முதலில் வருகிறார்கள். அதற்கான காரணம் என்ன? அதற்கான காரணம் குடும்பத்தினரே பள்ளி ஆசிரியர்கள் அவர்கள் தான் முதலில் பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிறார்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் நல்லா இருப்பதற்காக அவரின் திறமையை உயர்த்துவதற்காக அவங்கள் பகல் பெரும்பாக உழைத்து அவர்களை நன்றாக படிக்க வைக்கிறார்கள். நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும் என்று பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார்கள். அரசாங்க பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. ஆனால் பிள்ளைகளின் எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும் என்று பெரிய பள்ளியில் சேர்க்கிறார்கள். பெரிய பள்ளியில் சேர்க்கிறார்கள். அதற்கு உழைக்கிறதும் குடும்பம் தான். போட்டிகள் உதாரணத்துக்கு என்ன வச்சுக்கலாம். திருக்குறள் போட்டி வச்சாங்க. அதுக்கு பள்ளிக்கூடத்தில் கூட வீட்டில் தான் எங்கள் பெற்றோர்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால தான் நான் இப்போ முதல் பரிசு எடுத்ததுக்கு காரணம். இப்போ நேற்று வந்து உணவு போட்டி வச்சாங்க. அதுக்கு நாளைக்கு அதோட உணவு காலையில் பட்டிமன்றமும் இன்னைக்கு வச்சிருக்காங்கல்ல. இந்த பட்டிமன்றத்துக்கு எனக்கு இது சொல்லிக் கொடுத்தது, இந்த மாதிரி பேசினா நல்லா இருக்கும் எனக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தது என் குடும்பம் தான். இந்த போல போட்டிக்கு எனக்கு இந்த மாதிரி போடுறது நல்லா இருக்கும் அந்த மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்கரேஜ் பண்ணுறது எனக்கு குடும்பம் தான். வாய்ப்பு நன்றி. ரொம்ப தைரியம். நான் சொன்னேன் பேசுறதுக்கு முன்னாடி சொன்னேன், இவங்க வந்துட்டு தைரியமா வந்துட்டு ரோட்ல பேசுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாரும் புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட், வெரி குட். ரொம்ப தைரியமாக நாங்க எங்க குடும்பம் தான்ப்பா எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குது. எந்த திருக்குறள் போட்டி நாங்கள் வின் பண்ணதுக்கு காரணம் எங்களை ப்ரிப்பேர் பண்ணது எங்க குடும்பம். அதுக்கடுத்து மாதாபிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. குரு மாதாபிதான் சொல்லவே இல்லை. ஸோ குடும்பம் தான் எங்களை இந்த அளவுக்கு வழிநடத்துது. எங்களுடைய முன்னேற்றத்திற்கு குடும்பம் தான் எங்களை தியா சரி கவிஞா வந்துட்டு அடிச்சு தெய்வம் சொல்லியிருக்காங்க. தியா என்ன சொல்ல போறீங்க தெரியல. ஓகே, இறுதியாக பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப குயிக்காக உங்கள் டைமை வந்து சரியாக உங்கள் குறித்த நேரத்தை எடுத்துரைத்த அனைத்து பேச்சாளர்களுக்கும் மிக்க நன்றி. சூப்பர். அவர்களுக்கு ஜோனர் எழுதுகிறோம்.
மாணவர்களை இந்த அளவுக்கு தயார்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி. பாவா வீட்டில் டெய்லி கேட்டு பட்டிமன்றமா தூக்க வந்துச்சு அப்படின்னு சொல்ற லெவலுக்கு பட்டிமன்றத்தை பத்தியே பேசி ஆரம்பித்த குடும்பத்துக்கும் நாம் நன்றி சொல்லுவோம். சரியா? ஓகேவா? எனக்கு வந்து சரி நம்ம பள்ளிக்கூடம் தானே ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சு நம்ம வரப்ப மைண்ட் எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்துக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து பார்த்தா பயங்கரமா பலத்த வழக்கு சொல்லி தரது யாரு? அஸ்வினி பேசுறாங்க. தயார்படுத்துறது யாரு? பல்கலைக்கழகமா உருவாக்குறது யாரு? குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு ஜோகா பேசுறாங்க. அறிவை வளர்க்கறதுக்கு பள்ளித்துறையில நம்ம அகில நம்ம பேசியிருக்காங்க. எல்லாம் இல்ல, மாதா பிதா குரு இவங்க தான் ஃபர்ஸ்ட் மாதா பிதா சொல்லியிருக்காங்க. அதோட அன்போட இவங்க சொல்லி தருது எங்களை வெற்றி பெற வைக்கிறது யாரு அப்படின்னு இவங்க வெறும் அழகா எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்காக இவங்க சளைச்சு போகல. அழகா இவங்க நீங்க என்னதான் பழக்கவழக்கம் சொன்னாலும் நெறிமுறைப்படுத்தாரு. இதை செய்யாத டூ நாட் அப்படின்னு சொல்றது யாரு? பள்ளிக்கூடம் தானே அப்படின்னு அழகா கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, உங்களுக்கு எல்லாரையும் தயார்படுத்த மாதிரி இருந்தாலும் எங்களை அறிமுகப்படுத்துறது, அறிவை போதிக்கிறது, இதெல்லாம் யாரு அப்படின்னா பள்ளிக்கூடம் தான் பண்ணுது அப்படின்னு இருக்காங்க. லியோனா அவர்கள் அப்புறம் பூர்ணி வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நல்ல பழக்கத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது ஸ்கூல்ல சொல்லித்தது அப்படின்னு இருக்காங்க. புத்தாய்ப்பாக என்னதான் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாலும் சரி, என்னதான் சரி வீட்டில் பண்ணி கொடுத்தாலும் சரி, என்னதான் சொல்லி கொடுத்தாலும் சரி, ஆனா வாய்ப்புகளை உருவாக்கி தருது யாரு? பள்ளிக்கூடம் தான் அப்படிங்கிறது உருவாக்குறது மட்டும் இல்லாம ஒன்னால முடியும் அப்படின்னு சொல்றது யாரு? மோட்டிவேட் பண்றது யாரு? பள்ளிக்கூடம் தான் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு புரியவே என்னடா அப்படிங்கிறது புரியவே. எப்படி என்னத்தை தீர்ப்பு சொல்றது? குடும்பமா சொல்றதா பள்ளிக்கூடமா சொல்றதா? ஏன்னா எல்லாருமே போட்டி போட்டு பேசிட்டு இருக்காங்க. நான் தான் பெஸ்ட் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்துட்டு என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு நாணயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எப்படி இருக்கும்? பூவா தலையா? பூ ஓகேவா தலை ஓகேவா அப்படின்னா பூ மட்டும் இருந்துச்சு நானே ஓகேவா? பூ மட்டும் இருந்துச்சுன்னா நானே ஓகே செல்லுமா? செல்ல. தலை மட்டும் இருந்துச்சுன்னா இருக்குமா? செல்ல. ஆகவே நம்மளுடைய வளர்ச்சிக்கு, அறிவார்ந்த வளர்ச்சிக்கு குடும்பம் ஒரு 40% ஒர்க் பண்ணாலும் பள்ளி வந்துட்டு 60% பக்குவப்படுத்துவதற்கு கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி வணக்கம். நன்றி.